ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கார்லிக் பாஸ்தா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் தான். இதில் எந்த ஒரு பேக்கெட் மசாலா தூளும் போடாதது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் தான். இது ரொம்பவே சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு நம்ம எதையுமே அரிஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்லை. எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்த்த போகிறோம். அதே போல் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நான் சூடு பண்ணிக்கிட்டேன். சூடு பண்ணினதும் பாஸ்தாவை நம்ம போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த பாஸ்தா வேகும்பொழுது கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லா அது பிடிச்சிரும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை நான் தனியாக வடித்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதற்கு ஃபஸ்ட்டு நான் வெங்காயமும் பூண்டும் நான் மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கிட்டேன். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொஞ்சம்